கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கழிவுநீருக்குள் கான்கிரீட் கலவையை கொட்டி கால்வாய் பணிகளை மேற்கொண்ட ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பாக அப்பகுதியினர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த வெப்பாளம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வெப்பாளம்பட்டி கிராமத்தில் அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக சுமார் 120 மீட்டர் தூரத்திற்கு புதிய கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது ஏற்கனவே பள்ளத்தில் இருந்த கழிவுநீரிலேயே புதிய கான்கிரீட் கலவைகளை கொட்டி அமைத்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தரமில்லாமல் கட்டப்படும் இந்த கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியின் தரம் குறித்து கிராமத்தை சேர்ந்த மணி என்பவரிடம் நம்ம கேட்போம். ஐயா சொல்லுங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கா வெப்பாளம்பட்டி ஊராட்சியிலேருந்து அம்பேத்கர் நகர் பகுதியிலேருந்து பேசுகிறோம். என்னோடய பேர் மணி. இங்கே ஒரு வாரமாக வேலை செய்கிறாங்க. அந்த வேலை செய்கிறது தரம் இல்லை. அந்த சாக்கடை தண்ணி கருப்பாக இருக்குது, துர்நாற்றம்லாம் வீசுது. அதிலே காங்கிரீட் கலவையெல்லாம் கொட்டுறாங்க. அது தரமாக இருக்காது. அது கொஞ்சம் நாளடைவில் சேதாரம் ஆயிரும். இது மாவட்ட நிர்வாகம் இதை ஆய்வு பண்ணி தரமாக அமைச்சு கொடுக்கணும். ஒரு டைம் தான் போட்டு கொடுக்குறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் இது திரும்பவும் வேலை செய்ய மாட்டாங்க. தரமாக இருந்தால் தான் அது மேலே வண்டி போவோம். வண்டி போகிறப்ப விபத்தாகும். ரெண்டாவது, அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கே வழி இல்லை. ஆரம்பிக்கிற இடம் இருக்குது, அந்த தண்ணி போய் சேர்கிற இடம் எங்கன்னு தெரியல. அது அரசாங்கம் கண்டுபிடிச்சி கொடுத்து அந்த இடத்துல தண்ணி போகிறதுக்கு வழி வகை செய்யணும். குடியிருப்பு பகுதியில் தண்ணி தேங்குமா தவிர அது வெளியேறாது. தண்ணி தேங்கிச்சுன்னா என்னன்னா தண்ணியில் கொசு உற்பத்தி ஆகும். அப்புறம் அந்த டெங்கு, மலேரியா, காலரா, பேதி இந்த மாதிரிலாம் ஏற்கனவே எங்கள் ஊரில் போயிருக்கு. திருப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறையும் இதை ஆய்வு பண்ணி இந்த நோய்க்கு சாக்கடை கால்வாய் அமைக்கிற மாதிரி எங்களுக்கு சந்தேகம் வருது. இது சுகாதாரத்தையும் காப்பாற்றணும், மக்களுக்கு இது நல்ல தரமான கழிவுநீர் கால்வாயும் அமைக்கணும். அதுவும் இல்லாத அரசாங்கம் ஒதுக்குற காசு மக்களுக்கு ஏதோ பிரயோஜனமாக இருக்கணும். ஏதோ பில்லு எடுக்கிறதுக்கோசரம் இதை வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கும் கெட்ட பேர், இங்கே ஆட்சியாளருக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கும் கெட்ட பேர். ஒரு கிளர்க்கோ பிடிஓவோ இந்த ஓவர்சியரோ இன்ஜினியரோ யாருமே இல்லைங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காங்கிரீட் கலவை கொட்டுறாங்க. கொட்டிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, பவுட்ரு மாதிரி தூவுறாங்க. சிமெண்ட்டு தூவிட்டு அந்த கொல்றன்ற கரண்டியில் பாலிஷ் பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா இது அரசாங்கத்தையும் ஏமாற்றிட்டு மக்களையும் ஏமாற்றிட்டு இது தரம் இல்லாத அமைச்சு பாதுகாப்பு இல்லாத, நாளைக்கு யாருக்கும் ஏதோ ஒன்று நோயிலையோ இல்லை அந்த பழுதாகி ஏதோ விபத்தானாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஏற்கனவே செஞ்ச வேலைங்களும் பாருங்கள், செஞ்சு ஒரு கொஞ்ச நாள்லேயே எல்லாம் மேலே சீலிங்கெல்லாம் உளுந்துருச்சு. இப்போ அந்த இடத்துல கூட பாருங்கள் எல்லாம் கல் போட்டு வச்சுருக்காங்க அந்த உளுந்த இடத்துல. அதாவது ரிப்பேர் ஒர்க் கூட பார்க்குறது இல்லைங்க. மக்களையும் ஏமாத்துறாங்க, அரசாங்கத்தையும் ஏமாத்துறாங்க. இது மாவட்ட ஆட்சியர் இந்த பிடிஓ மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த பஞ்சாயத்தில் இருக்கிற அந்த ஊராட்சி செயலாளர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். நிறைய அரசாங்க பணம் வீணாகுது. இது மக்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் மக்களும் அரசாங்கத்தை பாராட்டுவோம். அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வர மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ஆய்வு பண்ணி இது நல்ல தரமாக அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தமிழக அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம ஜனம் சேனல்லையும் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price RERA approved villa plots வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call